ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. தெய்வத்தின் குரல் 5ஆம் பகுதி. அதிசயம் சாதித்த அமோக திக் விஜயம். ஆன்மீக ஐக்கியமும் தேசிய ஐக்கியமும். இப்படிப்பட்ட சிஷ்யர்கள் 6000 பேரோடு ஆச்சாரியால் தேசம் முழுதும் திக் விஜயம் செய்தார். திக் விஜயம் என்றால் அதுதான் திக் விஜயம். ஞானராஜா பரதகண்டத்தின் 56 தேசங்களிலேயும் பரமதங்கள் அத்தனையையும் ஜெயித்து சனாதன வேத தர்மத்துக்கும் அதில் குறிப்பாக அத்வைதத்துக்கும் வெற்றி கொடி நாட்டிய திக் விஜயம். எவரையும் சாக அடிக்காமல் அமரமாக ஆக்குகிற வாத சண்டையினாலேயே தேசத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் உள்ள பரசமயவாதிகளை ஜெயித்த ஆச்சாரியாலைப் போல ஜெயசாலி லோக சரித்திரத்திலேயே இல்லை. அதனால்தான் ஜெய ஜெய சங்கர என்றே கோஷிப்பதாக அதுவே அவருக்கு மந்திரம் மாதிரியாக இருப்பது. வாத சண்டை என்று கூட போடாமல் தரிசன மாத்திரத்திலேயே பெரும்பாலானவரை ஆகர்ஷித்து வேத வழியில் செலுத்தினார். லட்சியம் ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் ஐக்கியப்படுத்துவது. அது உடனே நடக்கிற காரியமில்லை. சம்ஸ்கார நிவிருத்தி, வாசனாக்ஷயம் ஏற்பட்ட எவ்வளவோ காலம் பிடிக்கும். உடனே நடக்காவிட்டாலும் அதற்கானதை உடனே ஆரம்பித்து விட வேண்டும். தள்ளி போட போட அழுக்கு தடித்து கொண்டே போகும். அப்படி நல்லதை ஆரம்பிக்கும்படி அத்தனை கோடி பேரையும் ஆச்சாரியால் திருப்பிவிட்டார். இது அவதார லட்சியத்தை பற்றிய விஷயம். லட்சியம் ஜீவ பிரம்ம ஐக்கியம். அப்படி பண்ணும்போதே என்ன ஆயிற்று என்றால் தேசத்தின் ஜனசமூகம் அத்தனையும் ஆட்டோமேட்டிக்காக ஐக்கியமாகிவிட்டது. வேறே வேறே மதம், சித்தாந்தம், உபாசனை என்று 72 இருந்ததென்றால் ஜனங்களும் 72 பிரிவாக பிளந்து போயிருந்தார்கள் என்றுதான் அர்த்தம். அத்தனை பேருக்கும் ஒரே வழி என்று சனாதன தர்மத்திற்கு ஆச்சாரியால் திருப்பி விட்டவுடன் பிளவெல்லாம் ஒட்டி கொண்டு ஜனசமூகம் முழுக்க ஒன்று சேர்ந்து விட்டது. ஒருமைப்பாடு ஒருமைப்பாடு என்று இப்போது சதா கேட்கிறோமே, கேட்டதுதான் மிச்சமாயிருக்கிறது. அதை நிஜமாக சாதித்து கொடுத்தவர் ஆச்சாரியால் தான். தனி மனுஷர் ஆண்டி இப்படி பண்ணினார், ராஜ சகாயம் எதுவும் இல்லாமல் பண்ணினார் என்று தற்கால சரித்திராச்சாரியர்கள் மற்ற ஸ்காலர்கள் கூட ஆச்சரியப்பட்டு புகழ்கிறார்கள். புத்தரிடமே அதிக அபிமானமுள்ள நேரு மாதிரியானவர்கள் கூட புத்தி பலத்தினாலேயே ஒரு பூஞ்சை பிராமண சந்நியாசி என சாதனை சாதித்து விட்டார் என்று சொல்லி நேஷனல் இன்டகிரேட்டர், தேச ஒருமைப்பாட்டு சிற்பி என்று வாயார சூஸ்திரம் செய்கிறார்கள். நேரு சொல்கிற போது ராஜாக்கள், ராஜவம்சங்கள், சக்கரவர்த்திகளும் செய்ததை விட இந்த தட்சிண தேசத்து பிள்ளையாண்டான் ஒருவரை இந்த தேச வாழ்க்கைக்கு நிறைய பண்ணிவிட்டார். இதில் என்ன பெரிய ஆச்சரியமாயிருக்கிறது என்றால் அவர் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் புத்தி ரீதியாகவே போயும் கூட ஏதோ பிராமணர்களை பண்டிதர்களைத்தான் கவர்ந்தார் என்றில்லாமல் சாமானிய பொது ஜனங்களையும் ஆகர்ஷித்திருப்பதுதான் என்கிறார். இப்படி அவர் சொல்கிறதில் முழு உண்மையும் இல்லை. புத்தர் மாதிரி பிரேமை இல்லாமல் புத்தி வழியிலேயே போயும் சர்வ ஜனங்களையும் ஆச்சாரியால் எப்படி வசீகரித்தார் என்று ஆச்சரியப்படுகிற மாதிரி இருக்கிறது. பிலாசபி என்கிற போது உணர்ச்சிக்கு இடமே கொடுக்காமல் ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் என்றேதான் அவர் போனது வாஸ்தவம். ஆனால் பொது ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட அத்வைதத்தை அவர் விதிக்கவில்லை. கோயிலை காட்டி, சுவாமியை காட்டி, வழிபாட்டு முறைகளை பிரேமை நிறைந்ததாக ஆக்கி கொடுத்து, அதாவது பக்தியினால் தான் ஒன்று பண்ணினார். இங்கே உணர்ச்சிக்கு நிறைய இடம் கொடுத்தே பண்ணினார். அவருடைய பக்தி சூத்திரங்களை பார்த்தால் தெரியும். அதோடு அவரே பரம பிரேம மூர்த்தியாக இருந்ததாலேயே அத்தனை ஜனங்களும் சரணத்தில் வந்து விழுந்தார்கள். கருணாலயம் என்றே அவரை சொல்வது. வரட்டு வேதாந்தி என்று அவரை நினைத்தால் அடியோடு தப்பு. பிரேமையில் நனைத்து ஊறியவராகவே இருந்தார். அவருடைய சரித்திர புஸ்தகங்கள், நேர் சிஷ்யர்களின் வாக்கு ஆகியவற்றை பார்த்தால் தெரியும். நேருவே இதை புரிந்து கொண்ட மாதிரியும் இன்னொரு புஸ்தகத்தில் சொல்கிறார். புத்தி வாதம் மட்டும் பண்ணிய பிலாசபராக அவரை முடித்து விடாமல் தத்துவவாதி, அனுபவி, மிஸ்டிக் என்பது கவி எல்லாம் இருந்தவர். இது எல்லாவற்றோடும் உலகத்தோடு ஒட்டாமல் எங்கேயோ நிற்காமல் நடைமுறையில் எப்படி சீர் பண்ணுவது என்று காட்சி ரூபத்திலேயே ஸ்தாபன ரீதியில் ஆர்கனைஸ் பண்ணி காட்டியதில் சதுரராக இருந்தவர் என்று அங்கே சொல்கிறார். மடங்கள் என்று வைத்து மதத்தை சாச்சுவதமாக காப்பாற்ற அவர் ஏற்பாடு செய்ததைத்தான் ஆர்கனைசிங் சாமர்த்தியம் என்கிறார். ஆச்சாரியாளுக்கு முன்பு ஹிந்து மதத்தில் அப்படி இல்லை.
தனி மனுஷர்களின் தபோசக்தியிலேயே மதம் விருத்தியானதுதான். நேருவை சொல்வதற்கு காரணம் அவரை நிச்சயம் எங்கள் மாதிரி வைதிக கொடுக்கை என்றோ ஆச்சாரியால் தான் சகலமும் என்று முடிவாக வைத்துவிட்டவர் என்றோ சொல்ல முடியாது என்பதுதான். வாய்ப்பந்தல் போடுவதாலோ அரசியல், பொருளாதாரம், சமூக சீர்திருத்தம் என்பவற்றாலோ தேசிய ஒருமைப்பாடு ஏற்படவே ஏற்படாது. எல்லாரும் ஈசன் குழந்தைகள் என்ற பக்தியினால் தான் ஒன்று சேர்க்க முடியும். அதற்கும் மேலே எல்லாரும் ஈசனே என்னும் ஞானம் இவற்றினால் தான் ஆச்சாரியால் ஐக்கியப்படுத்தியது. அந்த ஞானத்துக்கும் பக்திக்கும் அவரே ரூபமாயிருந்ததால் தான் அத்தனை சக்தியோடு பண்ண முடிந்தது. பக்தி ஞானம் என்றால் ஜனசமூகத்துக்கு போதுமா? காரியங்களை பண்ணி ஜீவ யாத்திரை நடத்துவது தானே அவர்களுக்கு முக்கியம். இங்கே வர்ணாசிரம வலு இல்லாமலே நடக்கும்படியாக ஆச்சாரியால் செய்தார். அவர் பண்ணியது இப்போது ஒன்றுமே பண்ண முடியாமல் அவர் பெயரை வைத்துக்கொண்டு புகழ் மாலையும் பாராட்டு விழாவும் பெறுவது இரண்டையும் நினைத்து பார்த்தால் மலைக்கு மடுவுக்குமாக இருக்கிறது. இப்போது கூட 6000 சிஷ்யர்கள் இல்லை, மடத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனாலும் எந்த ஊரில் நன்றாக பிச்சை நடக்கும் என்று பார்த்தே போவதாயிருக்கிறது. ஏதோ ஒரு சக்தி நடத்துகிறது. தர்மத்தை சொல்லிக் கொண்டு போ என்று எது இப்படி உட்காத்து வைத்திருக்கிறதோ அதுவே இங்கே நம் காரியத்துக்கு தேவை இருக்கிறதோ அங்கே போனாலும் நடத்தி கொடுக்கும். அதனால் நம் தேவைக்கு யார் கொண்டு வந்து கூட்டுவார்கள் என்று பார்த்து கொண்டு போக வேண்டாம் என்ற ஞானம் எப்போதாவது கொஞ்சம் வருவதோடு சரி. இப்படி லாப நஷ்ட கணக்கு போட்டுக்கொண்ட ஆச்சாரியால் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் தேசம் பூரா போனார். ஒரு தரத்துக்கு 3 தரம் போனார். பாராட்டு விழா பிரசங்கிகளும் பத்திரிகையாளர்களும் கிருத்தயுகத்தையே கொண்டு வந்து விட்டாராக்கும். அதுவாக்கும் இதுவாக்கும் என்று சொன்னாலும் வாஸ்தவத்தில் நாளுக்கு நாள் தர்மங்களை பறிகொடுத்து கொண்டுதான் வந்திருக்கிறது. 50, 40, 30 வருஷம் முன்னால் இருந்த ஆச்சாரங்கள் கூட இப்போது பூத கண்ணாடி வைத்து தேடும்படி இருக்கிறது. நம் பிழைப்பு நடந்தால் போதும் என்று சிகை இல்லையா, சரி. மடிச்சார் இல்லையா, அதுவும் சரி. சூட் போட்டு கொண்டு வந்தாலும் பரவாயில்லை. இன்னும் நாமே போட்டு கலையொன்னோ என்று எல்லாரிடமும் நல்ல பேர் வாங்கி கொண்டு பிராட் மைண்டட் கேத்தலிக் என்றெல்லாம் நிறைய புகழ் மாலைகள் போட்டுக்கொண்டு இப்படியா அவர் இருந்தார்? தாமும் சாஸ்திர விதி எதையும் விடாமல் அதோடு மாத்திரமில்லாமல் அசாஸ்திரியமாக போயிருந்த அத்தனை ஜன சமூகத்தையும் விதி பிரகாரமே பண்ணும்படி செய்திருக்கிறார். எங்கே பிக்ஷை நடக்கும், எங்கே ஏமாந்து போய் நம்மை பூஜை பண்ணுவார்கள் என்று பார்த்து போகாமல் எங்கெங்கே சாஸ்திரத்துக்கு விரோதமானவர்கள் பலமாக இருந்தார்களோ தம்மை பரம சத்ருவாக நினைத்து பலி கொடுக்கவும் ஆபிச்சாரம் பண்ணவும் கூட தயாரானவர்கள் இருந்தார்களோ அங்கே எல்லாமே தேடி தேடி ஒரு மலை காடு விடாமல் காலால் நடந்து போய் சத்ருக்களை எல்லாம் மித்திரர்களாக்கி பக்தர்களாக்கி சிஷ்யர்களாக்கி நம்முடைய மதத்தை பூர்ணமாக சாஸ்திரப்படி இந்த பரத கண்டம் முழுதிலும் நிலைநாட்டியிருக்கிறார். தத் துவாரா அதன் வழியாகவே ஜனசமூகம் முழுதையும் ஒரு குடும்பமாக்கி தேசிய ஐக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். வாதமும் ஞான பிரச்சாரமும் அறிவாளிகள் என்கப்பட்டவர்களுக்கு. ஆனால் வித்வத் சமூகம் ஒன்றை ஒப்புக்கொண்டால் எல்லோருமே அதை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் என்கிற ரீதியில் தேசத்தின் ஒவ்வொரு சீமையிலும் வித்வான்களை எல்லாம் ஆச்சாரியால் தம்முடைய வழி என்ற சனாதன வழிக்கு கொண்டு வந்ததால் மற்ற ஜனங்களும் அவரையே குருவாக கொண்டார்கள். ஆனால் இப்படி இன்டைரக்டாக மட்டும் அவருடைய பொதுஜன பணி முடிந்து விடவில்லை. பொதுமக்களை அவரை நேராக எப்படி நல்லதில் திருப்பினார் என்றால் கோயில்கள், பூஜை, சோஸ்திரம் முதலியவற்றால் தான். குரூரமான உபாசனைகள், குரூரமாக இன்னொரு உயிரை பலி தருவது மட்டுமில்லை, தன்னையே சுட்டு வருத்தி கொண்டு முத்திரை போட்டுக் கொள்வது போன்றவையும்தான் இந்நதிரி வழிகளை ஜனங்கள் கைவிட பண்ணி அன்போடு வழிபாடுகள் நடக்க செய்தார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர்.